அந்த மனசு தான் சார் கடவுள். இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணி இந்த டயலாக சொல்ற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சென்னை மாநகராட்சியில வேலை செய்யற ஒருத்தரை பத்தி தான் நான் இப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ் அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடையாறு பரமேஸ்வரி நகர் பகுதியில தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்கிற பாலுதான் இந்த கதையோட ஹீரோ. அந்த பகுதியைச் சேர்ந்த காமாட்சி சந்தானம் தன்னோட 1,65,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க செயினை தொலைச்சிட்டு இருக்காரு. குப்பைகளை தரம் பிரிக்கும் போது அந்த செயினை பாலு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தங்க செயினை அதோட ஓனர் கிட்ட கொடுக்க முடிவு பண்ணி விசாரிச்சிருக்கிறாரு பாலு. தொடர்ந்து 4 வருஷமா நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சர்க்குலேஷன் இங்கே வந்து நாங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்கணும்னு எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் கொடுத்துன்னுக்குறாங்க. ஒரு அம்மா காலையில் வந்து பார்க்கும்போது கொடுத்தாங்க. சரி நான் செக்ரேட் பண்ணி போடலான்னு பார்க்கும்போது இந்த செயின் கட்டிச்சு. அது நான் எங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி வர வச்சு அவங்களாண்ட ஒப்படைக்க சொல்லியிருக்கேன். அப்போதான் காமாட்சி சந்தானத்திற்கு தன்னுடைய நகையை தவறு விட்டது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர்கிட்டயே தங்க நகையை கொடுத்தார் தூய்மை பணியாளர் பாலு. நகை கிடைச்ச சந்தோஷத்துல இருந்த காமாட்சி சந்தானம் தூய்மை பணியாளர்களை நேர்ல அழைச்சு பாராட்டினார். நான் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், இது பண்ணல, எனக்கு எதுவும் கிடைக்கல, மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. என்ன பூஜையை பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் அவர் பாலு சார் வந்து எங்கெங்கெல்லாமோ எங்களுக்காக தேடி கொண்டு வந்து இப்போ கொடுத்துட்டார். நிஜமாகவே அவரோட சேவைன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளோ பெரிய மகத்தானதுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். அவர் மட்டும் இல்ல, பாலுவோட செயல் அவர் கூட வேலை செய்யற சக ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கு. அப்புறம் என்ன, அவங்களும் நம்ம ஹீரோ பாலுவை பாராட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால விருகம்பாக்கத்துல குப்பையில கடந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைய அந்தோணிசாமின்ற தூய்மை பணியாளர் கண்டுபிடிச்சு அதன் உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சாரு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத இவங்களோட மனசு அந்த தங்கம் வைரத்தை விட பெருசுதான். அவங்க கேரக்டரும் கேரட் போட முடியாத அளவுக்கு ஒசந்ததுதான்.